சட்டமன்றத்தில் அன்பார்லிமெண்ட் வேர்டு பேசுறது எல்லாமே இந்த திமுக காரங்க தான். ஆனால் நீங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ்குமார் அவரே தான் செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் இந்த ரீல்ஸ் போடுறதுக்காக தான் அன்பார்லிமெண்ட் வேர்டுலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா சட்டசபைக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதே திமுக காரங்க மட்டும்தான். அதுலேயும் குறிப்பாக நாங்களாம் எழுந்து பேச ஆரம்பித்தோன்னு வைங்களேன், அந்த கடைசி ரோவில் இருப்பாங்க பார்த்தீங்களா முன்னாள் அமைச்சர்கள், திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், அவங்கெல்லாம் காதலை கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் அங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அன்பார்லிமெண்ட் வேர்டு இல்லையா? ஒரு மாண்பு இருக்குல்ல சட்டசபைக்குன்னு, அதெல்லாம் எங்கே கடைபிடிக்கிறாங்க? அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரமேஷ்குமார் அவர்கள். அதில் அவர் என்ன குறிப்பிட வராரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுதுன்னா, இப்போ முன்னாடி ஒரு பேட்டி பார்த்தீங்கல்ல துரை சந்திரசேகரன் அவர்கள் பேசினது, அந்த மாதிரி இருக்குமோ என்னவோ. சரி, இவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே பாருங்கள். திமுக காரங்க பக்கம் கேமராவை திருப்பினா எப்படி ரீல்ஸ் போட முடியும்னு உங்கள் மக்களுக்கே தெரியும். ஏன்னா இங்கே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் முதன்முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் சட்டமன்றத்தில் இருக்கிறோம். நாங்கள் மாண்போட கருத்துக்களாக முன்வைக்கிறோம், மக்கள் பிரச்சனையை பற்றி நாங்கள் முன்வைக்கிறோம், எல்லா விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்கோம். அதே போல் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க சட்டமன்றத்தில் எதிர்த்தரப்பில் உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு கூச்சல் போடுறது, ஒவ்வொரு வரிக்கு வரி கூச்சல் போடுறது, வரிக்கு வரி கத்திக்கிட்டு இருக்கிறது, அங்கேருந்து இறங்கி ஓடி வர்றது. இன்னும் சொல்ல போனால் நான் நேரடியாக பார்க்கிறேன், சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பின்னாடி ரோல உட்காந்துக்கிட்டு எங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பேசும்பொழுது தகாத வார்த்தையில பேசுறது, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சட்டமன்றத்தை எப்படியாவது ஒரு சண்டை நடத்தி விடணும் அப்படின்ற ஒரு நிலவரத்தில் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு முதல்ல மாண்பு இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்ததா அமைச்சர் ரமேஷ்குமார் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ஏங்க இந்த சட்டமன்றத்தில் எப்போவுமே ஒரு சில அமைச்சர்கள் மட்டுமே எழுந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மற்றவங்களாம் வாயவே திறக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்க குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க எல்லாரும் தான் எழுந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இருக்கிற அமைச்சர்களாகட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் எல்லாருமே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எழுந்து பதில் சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அவங்க எங்கள் மேலே குற்றச்சாட்டுகளை நல்லாவே வைக்கிறாங்கன்னும் போது அதுக்கு நாங்கள் பதில் அடி கொடுக்கறது எங்களோட கடமையாக இருக்குது. என்ன அதுக்கான ஆதாரம் இருக்குது அவங்கக்கிட்ட? அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, கடமைக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது இல்லையா? அதுக்கு அவங்களுக்கு திருப்பி பதில் சொல்லணுன்றதுக்காக எந்தெந்த அமைச்சர்கள் அப்பப்போ இருக்கமோ அவங்க எழுந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்குமே தவிர இவங்க தான் பேசணும் அவங்க தான் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் கட்சியில் எதுவுமே கிடையாது. எங்கள் அரசாங்கம் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருமே நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அமைச்சர் ரமேஷ்குமார் அவர்கள். எல்லா அமைச்சர்களும் பதில் சொல்லிட்டு இருக்கோம். அன்பிற்குரிய அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஆனந்த் சார் அவர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய ஐஆர்எஸ் அருண்ராஜ் சார் அவர்களாக இருக்கட்டும், இல்லை செங்கோட்டையன் சாரா இருக்கட்டும், ராஜ்மோகன் சாரா இருக்கட்டும், இல்லை நானா இருக்கட்டும், அமைச்சர் திரு விக்னேஷா இருக்கட்டும், எல்லாருமே பதில் சொல்றோம் தான். ஏன் பதில் சொல்றோம் அப்படின்னா, ஏன் ஒரு முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வி எழும்பொழுது, ஒரு அரசாங்கத்தை நோக்கி ஒரு கேள்வி எழும்போது அந்த அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதில் சொல்றது என்ன தப்பு? அப்ப எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய முதலமைச்சர், நாங்க நடத்தக்கூடிய ஆட்சியில ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போது நாங்க பதில் சொல்றோம். உங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு தான் நீங்க தைரியமா பேசுங்க.